தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். பணம் என்னன்னு கேட்டா, பணம் உலகத்தை கவரும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு மதிப்புன்றது இருக்கும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில நெறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, பணத்திற்கு மட்டும் மதிப்பா அப்படின்னா, மதிப்பு இல்ல. ஆனால் பணம் இருப்பவன் உலகத்தை கவருவான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அழகு உள்ளத்தை கவரும். என்னன்னு கேட்டா, அழகு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு செடி கொடிய பார்க்குறோம். அழகா ஒரு மலர்கள் வளர்ந்திருக்கு. பார்த்த உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தைகள நம்ம அழகா அப்படி எதும்போது சின்ன குழந்தை எவ்வளோ அழகா இருக்குன்னு தூக்கி வச்சுக்கிறோம். அது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது இயற்கை. வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மனிதனை கவரும் அப்படின்போது கண்டிப்பா ஏன்னு கேட்டா வார்த்தைகள் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம். அவங்க அற்புதமா பேசும்போது என்ன பண்ணுவோம்? இவங்க கிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. இவங்க நல்ல வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை அவர்கள் பேச்சால் கவருவோம். வார்த்தைகளால் கவருவோம். கண்டிப்பா ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னா என்ன பண்ணுவோம்? அப்பா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா கஷ்டமே தெரியல. ஏன்னு கேட்டா அவ்வளவு நல்லா இவங்க வார்த்தைகளையும் அவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க. அந்த பேச்சிலேயும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கு. அப்படின்னு நெறைய நம்ம சந்தோஷப்படுவோம். அதேபோல் வார்த்தைகள் நம்ம என்ன ஆகும்? ஒரு மனிதனை கவரும். ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் யோசிச்சு பாருங்க. நாம் செய்யும் நல்ல செயல்கள் நம்மை படைத்த இறைவனையே கவரும், கவர்ந்து இழுக்கும். இது நம்ம நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல செயல்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நல்ல தர்ம செயல்கள் செய்றோமா? மத்தவர்களுக்கு உதவியாக இருக்கிறோமா? சைவமாக இருக்கிறோமா? முதல்ல முக்கியமான விஷயம் சைவமாக இருக்கிறோமா? இது எல்லாமே நாம் செய்யும் செயல்கள் நம்மை படைத்தவன், அந்த இறைவனையே நமக்கு என்ன ஆகும்? அப்ப அந்த இறைவன் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுவாராம். இந்த இந்த ஆத்மா ஒரு நல்ல விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன செயல்கள் செய்யணும்? நம்ம என்ன பண்ணணும்? நெறைய பேருக்கு தியானத்தை சொல்லி தரணும். சைவத்த பத்தி பேசணும். நம்மளுடைய பிரமிடின் ஆற்றல பற்றி சொல்லணும். நெறைய இன்னைக்கு ஒரு நாளாவது ஒருத்தர்கிட்ட நம்ம தியானத்த பத்தி பேசணும். ஒருத்தருக்கு தியானத்த சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இது எல்லாமே தர்ம செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற வார்த்தை சத்திய வார்த்தையாக இருக்கணும். நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். படைத்த இறைவனையே நம்ம கவர்ந்து இழுப்பது என்ன? நேர்மறையான விஷயங்கள், தர்ம விஷயங்கள், நல்ல செயல்கள். அப்புறமா ஒவ்வொருத்தரிடம் ஒவ்வொருத்தருக்கும் சர்வீஸ் அப்படின்போது சேவை அப்படின்னு. அப்ப அந்த மாரி குணங்கள் வரணும். படைத்த இறைவனையே கவரக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை செய்து நம் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த குணங்கள் வரணும். எல்லா குணங்களையும் தவிர இந்த பேரு ஆனந்த நிலையில் ஒரு குணம் இருக்கு. அதை நாம் அந்த குணங்களோடு நாம் இருக்க வேண்டும். அந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படின்ற ஒரு புரிதல் வர வேண்டும் என்றால், தியானம், சுவாத்தியாயம், சஜன சங்கத்தியம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நன்றி.